ஃப்ரெண்ட்ஸ், நான் கரூர் வசந்தாஜி பேசுகிறேன். அதாவது வசந்த மரக்கட்டளை எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் நமக்கு பேச தெரியாது. ஓகேங்களா? ஒருத்தர் கரூரில் ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தாங்க. ஒரே ஒரு இது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தார். அந்த இதில் போய் நான் கேட்டேன். அந்த இதுக்கு அண்ணே, நீங்கள் கரூரில் ஃபங்க்ஷன் நடத்துனாங்கன்னு சொல்கிறீங்க, இவங்க நடத்துனாங்கிறாங்க, இன்னொரு தரப்பு நடத்துகிறேனாங்க. அண்ணே, இதை யாருண்ணா நடத்துனாங்கன்னு உண்மையை சொல்லுங்கன்னு மெசேஜில் கேட்டேன். அண்ணன் உடனே எனக்கு மெசேஜ் என்னென்னு கேட்டேன், கரூரில் நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்துனீங்க, நீங்கள் யார் தலைமையில் நடத்துனீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு சொல்லுன்னு கோவம் வந்தது. எவ்வளையும் நான் வைக்கல. நான் மட்டும்தான் இன்றைக்கி 3வது சீசன் 3 முதற்கொண்டு ஒத்த லேடியாக கெத்து லேடியாக நடத்தினேன். எவளாவது அவனை வச்சு இவனை வச்சு நடத்தினேன், தலைமையில் நடத்தினேன். நான் செருப்பு பிஞ்சிரும். இதுதான் லாஸ்ட்டு. எவளையாவது வச்சு நான் நடத்தினேன், இவன் தலைமையில் நடத்தினேன், அவன் தலைமையில் நடத்தினேன் அப்படின்னு எவனாவது சொன்னான்னு செருப்பு பிஞ்சிரும். இதுதான் லாஸ்ட்டாக இருக்குது. நான் எவன் என்கிட்ட கையெடுத்து நின்று எனக்கு நீ எனக்கு பண்ணி கொடுன்னு நான் பேசுனது கிடையாது. எவனையும் அப்படி நான் வைக்க கிடையாது. எவ்வளவு நாள் நான் பார்த்துக்கலண்ணா. ஆனால் அந்த மாதிரி இது பண்ணி மற்ற குரூப்புகளை வச்சு நான் பண்ணினதில் நான் 45 சீல்டு பண்ண ஏமாந்து நின்னேன். 45 சீல்டு ஏமாந்து நின்னேன். ஏதோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இவங்க தான் ஆரம்பித்தாங்க, அப்படி இப்படின்னாங்கன்னு அவங்கள வச்சனால நான் 45 சீல்டு நட்டப்பட்டு நின்னேன். அதுக்கப்புறம் உஷாரானேன். நான் மரியாதை கொடுத்தா நான் என் மரியாதையை கேவலப்படுத்தினாங்க, அவ்வளோதான். ஆனால் எனக்கு அவங்க தலைமை பண்ணினாங்க, இவங்க தலைமை இந்த பித்தலாட்டம் பேசிக்கிட்டு எனக்கு இவங்க பண்ணி கொடுத்தாங்க, அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, வாய்ஸு தான் போடுற, அடுத்தது எடுத்தே காமிச்சிருவேன், பார்த்துக்கோங்க.